நம்முடைய விசுவாசமே வேற. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் எப்படி தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தர் என்னை அக்கினி சூளையிலே இருந்து பாதுகாப்பார் அப்படிங்கிறது இம்மைக்குரிய விசுவாசம். புரியுதா? நான் இடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பது இம்மைக்குரிய விசுவாசம். அப்படியே கண்டினியூ பண்றாரு. அவர் தப்புவிக்காமல் போனாலும் சொல்றாருல, அதுதான் மறுமைக்குரிய விசுவாசம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எனக்கு நன்மை செய்வார், என் தேவைகளை சந்திப்பார், கர்த்தரை நடத்துவார், என்னை கைவிடவே மாட்டார் என்பது இம்மைக்குரிய விசுவாசம். அவர் என்னை கைவிட்டாலும் விடலனாலும் நான் அவரை விட மாட்டேன், அவரை பின்பற்றுவேன் சொல்றது மறுமைக்குரிய விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தானியேலுக்குள்ள இருந்துச்சு, அதுதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள இருந்தது, அதுதான் பேதுருக்குள்ள இருந்தது, அதுதான் பவுலுக்குள்ள இருந்தது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். ஒரு மனுஷனால எப்படி சொல்ல முடியும்? என்ன வாழ வைக்கிறதுக்கு தான் ஆண்டவரை கூப்பிட்டீங்க, என்ன சாகடிக்கிறதுக்கு கூப்பிட்டாரு? நம்ம சாகடிக்கிறதுக்கு கூப்பிடல, வாழ வைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாரு. ஆனா இயேசு சொல்றாரு, உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை விடுவிக்க, உன் கையை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரிச்சு போடு. ஏன்னா நீ ஒற்றை கண்ணனான பரலோகத்துக்கு, ரெண்டு கண்ணோட நரகத்துக்கு போறதை காட்டிலும் ஒரு கண்ணோட வாழ்ந்து எங்க போகலாம்? ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கலாம். ஏன்னா நமக்கு எது நிரந்தரம் அல்ல? இம்மைக்குரிய காரியம் நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. சோ உங்களுடைய ரட்சிப்பின் விசுவாசத்தை குறித்து இன்னும் ஒரு முறை உங்களை சோதித்து பாருங்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? சின்ன பரிசோதனை முடிச்சிட்டேன், அடுத்த காரியத்துக்கு போறேன். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? இன்னும் பாவத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? இன்று மரித்தால் நீங்கள் பரலோகத்திற்கு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஆமாண்ணா ஆமேன்னு சொல்லுங்க.